சாட்டர்டே ஈவினிங் வழக்கம் போல் ஒரு காஃபியை குடிச்சிட்டு எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்ட்டு நான் சமைக்க போகிறேன்னு சொன்னேன். சாமி அவங்க அப்பா கூப்பிட்டு நானும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோதுமை மாவில் தான் பரோட்டா செய்யலான்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டு சப்பாத்தி மாவும் பிணையிற மாதிரியே தான் பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கு சைடிஷ்க்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். குருமா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் எப்போவுமே சப்பாத்தி போடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு அதை பரோட்டாவுக்கு சுருட்டுற மாதிரி சுருட்டி அதுக்கப்புறம் தேய்ச்சி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். மைதா பரோட்டா அளவுக்கு இல்லைனாலும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பரோட்டாவை செஞ்சு சால்னாவோடு வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. சரி இன்றைக்கி லைனிங்கை கட் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக்கை அயன் பண்ணி அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.